அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சத்யராஜ், பிரகாஷ் ராஜ், சேரன் அவர்கள் மற்றும் பலர் எல்லாரையுமே தனித்தனியாக ஒரு வீடியோ பதிவில் தனித்தனியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக இன்னைக்கு ஒவ்வொருத்தரை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தரை பார்க்கலாம். தனித்தனி வீடியோ பதிவை நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பதிவு பாருங்க. அவர் கடைசி பரவல் வேற அறிவிச்சிட்டாரு, அரசியலையும் ஜெயிக்க மாட்டாரு, சும்மாவே அவர் வீட்டை விட்டு வர்றதில்ல, அப்புறம் நாங்க எங்க அவரை வந்து பார்ப்போம், அதனால எப்ப பார்ப்போம்னே தெரியாது, அதனால கடைசியா ஒரு வாட்டி பார்த்தலாம்னு கூட்டம் கூடுது அப்படின்றாங்க. சோ மக்களோட மென்டாலிட்டிக்கு தெளிவா தெரியும் யாரு நடிகை, யாரு ரீல் நடிகை, யாரு ரியல் நடிகை. சோ ரீல் நடிகனா வந்து விஜய் சார பாக்குறாங்க. ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து ஸ்டாலின் அண்ணா அவர்கள் வந்து அவங்க எல்லாருக்கும் 1000 ரூபாய் மாசம் வந்து உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்கல்ல, யாரு கையும் எதிர்பார்க்காம நாங்க இன்னைக்கு சுதந்திரமா இருக்கோம். அப்பா பொண்ணு பாசம் பொங்கி வழிதில்ல. பொண்ணு அப்பா பத்தி சொன்ன மற்றொரு வார்த்தையை பார்க்கலாமா? பிளே பண்ணிட்டா. கேட்டுட்டீங்களா? அதாவது பொண்ணே வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, எங்கள் அப்பா எப்படி அப்படின்ட்டு. இதே பொண்ணு டிவிகே பற்றி இப்போ சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? இதே பொண்ணு பணம் வாங்குறதுக்கு முன்னாடி டிவிகே பற்றி என்ன சொன்னாங்கன்னு அதையும் பார்த்தலாமா? சைக்கலாஜிக்கலா எல்லோ அண்ட் ரெட் அப்படின்றது வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். எல்லாருக்கும் எந்த கலர் இருந்தாலும் தனியா தெரியும் அப்படின்வாங்க. விஜய் சாரும் அதே மாதிரிதான் தனியா தெரியுறாரு இன்னைக்கு அரசியல்ல. அவர் தான் சிம்பாலிக்கா சொல்லிட்டாருல, 2 போர் யானைகள் அவங்க வந்து மத்த ஒரு அரசியல் களத்துல 2 பெரிய பிரம்மாண்டமா இருந்து ஊரையே நாசம் பண்ணும்போது 2 போர் யானைகள் இவர் சார்பா வந்து போராடி மக்களை காப்பாத்து. அதெல்லாம் பாட்டுலாம் பாக்கலையா? அதெல்லாம் யாரு? அதாவது நெகட்டிவா சொல்லணும்னா எவ்வளவு வேணா சொல்லாங்க. ஒரு நல்ல மனுஷன் தன்னோட உழைப்புல, தன்னுடைய உழைச்ச காசுல ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்களை நல்லா பாத்துக்கணும்னு வராரு. அவரை வந்து கை தட்டி வரவேற்போம், அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சும்மா நெகட்டிவிட்டி எல்லாம் வேணவே வேணாம். அதை அட பாவிகளா, என்னடா அது ஒரு 3 to 4 மாசத்துக்குள்ள இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க, என்னடா நடக்குதுங்க? இது என்னன்னு கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க மக்களே. அடுத்த வீடியோ பதிவில் பிரகாஷ்ராஜ், சத்யராஜ் மற்றும் பலர் ஒவ்வொருத்தரை பார்க்கலாம். நன்றி.